வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் யாரோடு பழகலாம், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிற்சில சங்கடங்களையும் அனுபவங்களையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். எந்த ஒரு நட்சத்திரத்தில் ஜனித்தவராக இருப்பினும் அவர் 27 நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு சமூக வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறார். அப்ப எல்லா நட்சத்திரக்காரர்களாலுமே சுப பலன்கள் இவர்களுக்கு கிடைக்குதான்னா அது நிச்சயமா கேள்விக்குறிதான். ஒரு சிலரோட என்னதான் இணக்கமா பழகினாலும் அவர்களோடு நமக்கு ஒத்து போகிறதே இல்லை. ஒரு சில நட்சத்திரக்காரர்களை எவ்வளவுதான் நாம திட்டினாலும் தூரத்தில் வைத்தாலும் அவர்கள் நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த அடிப்படையில ஏதோ ஒரு வகையில் ஒரு சில நபர்களால் நல்ல பலன்களையும் ஒரு சில நபர்களால் சில சங்கடங்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கு. இந்த சித்திரை மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களோடு மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் எவ்வகையில் உறவு பெறுகிறார்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த நட்சத்திரத்துல வீட்டுல நபர்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களுடைய நேரடி உறவில் நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்கள் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள், அதாவது மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள். எல்லா நிலையிலும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் உங்களோடு பழகக்கூடியவர்கள், எல்லா நிலையிலும் உங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களை போன்றே சிந்திக்கக்கூடியவர்கள், உங்களுடைய நல்லது கெட்டதுல வந்து நிற்கக்கூடியவர்கள், உங்களிடம் உரிமையாக கோபப்படக்கூடியவர்கள், அதே சமயம் அதை மறந்து உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்கள்ல தள்ளி வைக்கணும். எங்கன்னு பார்த்தோம்னா, முக்கியமான முடிவுகளை நாம எடுக்கும் பொழுது இவர்களை அருகில் வைத்து இவர்களோடு கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இவர்களும் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா பல்வேறு கோணங்கள்ல அதை ஆய்வு செய்து முடிவு எடுக்கணும். இவர்கள் உங்களைப் போலவே சிந்திப்பதால் ஒரே கோணத்தில் ஆய்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதனால அந்த மாதிரி இடங்கள்ல இவர்களை தள்ளி வைப்பது நல்லது. மற்ற எல்லா நிலையிலும் உங்களுக்கு மிகச் சிறப்பான நட்பாகவும் உறவாகவும் இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மிகச் சிறப்பான பொருளாதார வாய்ப்புகளை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பண உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களிடம் இணக்கமாக நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுப காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். துக்க காரியங்களில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நிலையிலும் உங்களுடைய முடிவுக்கு ஒத்து போகக்கூடியவர்களாக அதை முன்னெடுத்து வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல உறவுகள். இவர்களை பொறுத்தவரை வாழ்க்கையில எப்போதுமே இழக்கக்கூடாது. இவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும். அதை வெற்றிகரமா நீங்க நடைமுறைப்படுத்தலாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிக அருமையான உறவுகள்னு இவங்களை சொல்லலாம். இவர்களோடு நட்பு பாராட்டுவது உங்களுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களை பொறுத்தவரை என்னன்னா, கோபப்பட்டாங்கன்னா வருத்தப்பட்டாங்கன்னா அதுல மறக்க மாட்டாங்க. உங்க மேல அந்த கோபமும் வருத்தமும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இவர்களை பொறுத்தவரை. மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களோடு நல்ல உறவுகளாக பயணிக்கக்கூடிய. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை புண்ணியத்தால் நீங்க சேர்த்த நட்புகள்னு கூட சொல்லலாம். இவர்களோடு அதிகப்படியாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பயணம் செய்வீர்கள். உங்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதே சமயம் சில நேரங்கள்ல இவர்களுடைய திட்டங்கள் உங்களுக்கு சரிவர வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. அதனால கொஞ்சம் கவனத்தோட செயல்படுத்துறது நல்லது. மற்றபடி இவர்கள் ஆலோசனையில் மிகச் சிறப்பான நண்பர்கள். ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய விதத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை செய்யக்கூடியவர்கள். ஆனா இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டா கொஞ்சம் சுயநலம் அதிகம். உங்களை சில இடங்களில் பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களை பயன்படுத்தி அவங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பு வரவிட மாட்டாங்க. அதே சமயம் தன்னுடைய காரியத்துக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க. மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள்.
அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மகம், மூலம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இந்த அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள். தான் சார்ந்த நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள்ட்ட தான் நீங்க ஆலோசனை எல்லாம் கேட்கணும். நீங்க ஒருபுறம் சிந்தித்தால் அதை விட பல மடங்கு இவர்கள் பல கோணங்களில் சிந்தித்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை கற்பனையில் வைத்து உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களை தான் நம்ம பர்சனல் பிஏ மாதிரிலாம் வச்சுக்கணும். ஆனா உங்களிடம் உரிமையோடு கோபப்படக்கூடியவர்கள். கோபப்பட்டு 2-3 நாள் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல கோபப்படுவாங்க. நிறைய பண உதவி உங்களுக்கு செய்வாங்க. பல்வேறு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. தானா வரலனாலும் உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள். அதை நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா உங்களை திட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல உரிமை எடுத்து இவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இவர்களால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகச் சரியாகவே நீங்க பயன்படுத்தலாம். எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். உங்களின் மீது கொண்ட உரிமையால் உங்களிடம் கோபப்படுவார்கள். அந்த பாச போராட்டத்தை மட்டும் எப்போதுமே இவங்க கூட நீங்க கொஞ்சம் சமாளிச்சுதான் ஆகணும். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது வணிகம் சார் நட்புனே இவர்களை சொல்லலாம். ஏன்னா இவர்கள் கொடுக்கறது முழுக்க உங்களுக்கு வணிகம் சார்ந்த நட்பு, வணிகம் சார்ந்த தொடர்பையும் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தனக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முதலில் வேலை வாய்ப்பு இல்ல தொழில் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க. உங்களை நம்பி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. இவர்கள் கம்பெனியுடைய ஓனரா இருந்தாங்கன்னா கம்பெனியே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. இவர்கள் கம்பெனியில மேனேஜரா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதோட இல்லாம சில முக்கியமான பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இவர்கள் உங்களை நம்புவாங்க, உங்க திறமை நம்புவாங்க. உங்களிடம் திறமை இல்லை என்றாலும் எந்த துறையில நீங்க திறமையா இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களை உங்களை நம்பி வழங்கக்கூடியவர்கள். உங்களை மேல அலாதி அன்பு உடையவர்கள், பண உதவி செய்யக்கூடியவர்கள், பொருளாதார நிலையில் உங்களை மேம்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியவர்கள், இணக்கமாக உங்களோட பழகுவாங்க, குடும்ப நண்பர்களாக பழகக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நட்புகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களோட இணக்கமா பழகுவாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள். உங்க முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேச மாட்டாங்க, பின்னாடி ஒண்ணு பேச மாட்டாங்க. உங்களை பற்றி, உங்களுடைய திறமை பற்றி அதிகம் புகழக்கூடியவர்கள், உங்களை விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் நீங்க ரொம்பவே கிட்டக்க வச்சுக்கணும். உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்க அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்களை கிட்டக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய புகழ் எந்த அளவுக்கு பரவணுமோ அதை தாண்டி இவர்கள் அந்த புகழை பரப்பக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை பண விஷயங்கள்ல மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியவர்கள். எந்த நிலையிலும் பண உதவி சார்ந்த விஷயங்கள் இவர்கள்ட்ட நடக்காது. நீங்க எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் பணப்பரிமாற்றம் உங்ககிட்ட இவங்க பண்ணவே மாட்டாங்க. அதனால அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம். அப்ப அது தவிர்த்து மீது அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாகவே இவர்கள் உங்களோடு பழகக்கூடியவர்கள். குடும்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், அடிக்கடி உங்களிடம் கலந்தாலோசிக்கக்கூடியவர்கள், உங்களை சந்தித்து சுக துக்கங்களை பகிரக்கூடியவர்கள், எல்லா நிலையிலும் மிக நெருக்கமான நண்பர்கள் இவர்களை சொல்லலாம். தன்னுடைய நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அவர்களால் வரக்கூடிய சாதகங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த வகையில எல்லா விதத்திலும் மிகச்சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இவர்களும் நன்றாக பழகக்கூடியவர்கள், மிகச்சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா
அட்வைசர் மாதிரி இவர்களை வச்சுக்க கூடாது. அதாவது ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருத்தல் கூடாது. காரணம், இவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனையானது உங்களுக்கு வாழ்க்கையில சில நேரங்கள்ல சிக்கல் இழுத்து விட்டுரும். ஏன்னா இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய நிலையிலிருந்து சிந்திக்கக்கூடியவர்கள். தான் இடத்துல இருந்தே சிந்திச்சு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிடுவாங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அது அவர்களுக்கு சரிப்பட்டு வரும், உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அப்ப நம்ம அவசரப்பட்டு அதை செஞ்சுட்டு தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கூடாது. இவர்கள் என்ன திட்டங்களை கொடுத்தாலும் அதை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். அதுல கவனமா இருக்கணும். உங்களை உந்து சக்தியோடு செயல்படுத்தக்கூடியவர்கள், நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க உங்களை. பல்வேறு தடைகள் இருக்கக்கூடிய இடங்களையும் உடைக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா நிலையிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், வெளி தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுமே உங்களுக்கு மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு அடிபணியாதவர்கள். உங்களோட நல்லா பழகுவாங்க, ஆனா உங்க மேல ஒரு பயமோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய மனநிலையோ இவர்களுக்கு இருக்காது. இவர்களை பொறுத்தவரை உங்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு குறைவா இருக்கும். உங்களுடைய அறிவை நம்ப மாட்டாங்க, உங்களுடைய திறமையை அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க. உங்களை நம்பி சில காரியங்களை ஒப்படைத்தாலும் அது பின்னாடியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இவர்களை பணியாளர்களாக வைத்துக் கொண்டால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய முடியாது. ரொம்ப ஈஸியா காரணம் சொல்லிடுவாங்க, இந்த காரணத்தினால என்னால செய்ய முடியாம போச்சு, சாரின்றோம். ரொம்ப நீங்க சங்கடப்படுற மாதிரி ஆயிடும். இவர்களை நம்பி ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்படைத்தால் அது நீங்க நினைத்தபடி செய்ய முடியாது. அதே போல இவர்களை பணியாளர்களாக வைத்துக் கொள்ளுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு பல்வேறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாமதம் ஏற்படும், அந்த பணியில ஒரு நிறைவு இருக்காது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படும். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய காரியங்களை மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை நீங்க எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா, இவர்கள்ட்ட போய் கேட்கணும், இந்த ஹெல்ப்பா இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, இவர்கள் தன்னை விட சிறியவர் தன்னிடம் உதவி கேட்கிறார் அப்படிங்கிற மனநிலையில செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த மனநிலை இருக்கும். இது உங்க விஷயத்துலதான். பொதுவா இவர்களுக்கு குணாதிசயம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா உங்களை பொறுத்தவரை இவர்கள் உங்களுடைய திறமையை நம்பாதவர்களாக இருப்பார்கள். உங்களை ஒண்ணும் தெரியாதவர் அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பாங்க, ரொம்ப மேலோட்டமா பார்ப்பாங்க உங்களை. அதனால இவர்கள்ட்ட உதவி கேட்கிற மாதிரி கேட்டு நீங்க அந்த பணியை செஞ்சுக்கணும். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பரணி, பூரம், பூராடம், இவர்கள்ட்ட தான் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள் கிடையாது. இவர்களோடு நெருக்கமாக நீங்கள் பழகலாம், ஆனால் இவர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசமானவர்கள் கிடையாது. அவர்களுடைய வாழ்வியல் முறை வேறையா இருக்கும், உங்களுடைய வாழ்வியல் முறை வேறையா இருக்கும். உங்களை பொறுத்தவரை நீங்க இவர்களோடு பயணித்தால் அந்த பயணம் பாதிலே கட்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இவர்களுடைய நட்பானது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் போகுமானா போகாது. திடீரென தோன்றக்கூடிய நட்பாக இருக்கும், திடீரென அந்த நட்பு முடிஞ்சிடும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள், தனிப்பட்ட முறையில பரணி, பூரம், பூராடம் நல்ல குணாதிசயம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துல உங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒத்து போகாது. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாத நிலையில இவர்களால உங்களுக்கு சங்கடம் தான் ஏற்படும். அதனால இவர்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் மிகவும் அலட்சியமாக ஒரு விஷயத்த பார்ப்பீங்க, அதை இவங்க ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. இப்ப அங்கேயே உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது. ரகசியங்களை இவர்கள்ட்ட சொல்ல வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. பொதுவாகவே நீங்கள் ரகசியத்தை அதிகம் வெளியிடாதவர், இருந்தாலும் ரகசியத்தை இவர்கள்ட்ட சொல்ல வேண்டாம், அது பின்னால வெளியில வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களை பொறுத்தவரை நீங்க பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இவர்களை பொறுத்தவரை நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வெகு நாளைக்கு நீடிக்காது, அதனால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இவர்களை பொறுத்தவரை நீங்கள் காதல் செய்தாலோ அல்லது திருமணம் செய்தாலோ ரொம்பவே வருத்தப்படுவீங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் பொறுப்பற்று இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கொஞ்சம்
சீரியஸாவே எல்லா விஷயங்களும் பார்க்கக்கூடியவர்கள். அப்போ வாழ்க்கையிலே உங்களுக்கு பயங்கர நெருக்கடியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இவர்கள் விஷயத்துல கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த உலகத்துல பிறந்த யாரையும் நம்மால் புறக்கணிக்க முடியாது. அவர்களோட வாழ்ந்துதான் ஆகணும். அவர்களோடு ஒரு வாழ்வியலை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அதே சமயம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு செய்யப்பட்ட பதிவு. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப, வலுவிற்கு ஏற்ப ஒரு சில நல்ல உறவுகளும் அமையலாம், ஒரு சில அனுபவங்களை தரக்கூடிய உறவுகளும் அமையலாம். உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்தால், இந்த நட்சத்திரக்காரர்களோடு ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதேனும் இருப்பின் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிறருக்கும் அது பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.